சென்னை ஐஐடியில் தடை விதிக்கப்பட்ட அம்பேத்கர் பெரியார் வாசிப்பு வட்டத்தைச் சேர்ந்த மாணவர்கள் இன்று ஐஐடி வளாகத்தினுள் போராட்டம் நடத்த திட்டமிட்டுள்ளனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் உதயசூர்யாவிடம் கேட்கலாம். உதயசூர்யா, இப்ப மாணவர்கள் இன்னைக்கு என்னென்ன கோரிக்கையை வலியுறுத்தி போராட்டம் நடத்த திட்டமிட்டிருக்காங்க? சென்னை ஐஐடியில் அம்பேத்கர் பெரியார் படிப்பு வட்டத்திற்கு தடை செய்யப்பட்டதை கண்டித்து பல்வேறு அமைப்புகள் போராட்டம் நடத்தி வந்த நிலையில் இன்று சம்பந்தப்பட்ட அமைப்பைச் சேர்ந்த மாணவர்கள் ஐஐடி வளாகத்தினுள் போராட்டம் நடத்த இருக்கிறார்கள். இதனால் இங்கு வழக்கம் போலவே கடந்த 3 நாட்களைப் போலவே போலீசார் ஏராளமான அளவில் குவிக்கப்பட்டுள்ளனர். மாணவர்கள் தங்களுடைய கோரிக்கையில் தடையை நீக்க வேண்டும், மேலும் தங்களுடைய அமைப்பு செயல்படுவதற்கு விடுதியில் தனியாக இடம் ஒதுக்கி தர வேண்டும், தங்களுடைய கோரிக்கைகள் அடங்கிய அதாவது தங்களுடைய கூட்டம் நடத்திவிட்ட பின்னர் வரும் முடிவுகளை தனியாக வைப்பதற்கு, அறிக்கைகள் ஒட்டுவதற்கு தனியாக இடம் ஒதுக்கி தர வேண்டும் என்ற பல்வேறு கோரிக்கைகளை முன்னிறுத்தி இன்று 11 மணி அளவில் ஐஐடி வளாகத்தினுள் போராட்டம் நடத்த திட்டமிட்டிருக்கின்றனர். இதற்காக தற்பொழுது பத்திரிகையாளர்கள் அனைவரும் அதாவது நேற்றைய தினம் முதல் ஐஐடியினுடைய நுழைவு வாயில் வழியாக அனுமதிக்கப்பட்டனர். பின்பு மாணவர்கள் 9 மணிக்கு மேலாக நேற்று காலையில் அனுமதிக்கப்படவில்லை. இதுதான் நான் நிற்பது ஐஐடியினுடைய வெளியேறும் வாயில். இந்த வாயில் வழியாகத்தான் மாணவர்கள் அனைவரும் தீவிர சோதனைக்கு உட்படுத்தப்பட்டு அனுப்பப்பட்டிருந்தார்கள். ஆனால் தற்பொழுது இந்த போராட்டத்தை நடப்பதற்கு அனுமதி கேட்டபொழுது ஐஐடியின் சார்பாகவும் அனுமதி தரப்படவில்லை. அதே சமயத்தில் காவல்துறையினரும் மறுத்துவிட்டனர். இதனால் இந்த இடம் நீங்கள் பார்க்கலாம், ஒட்டுமொத்தமாக போலீசார் தங்களுடைய கட்டுப்பாட்டிற்குள் வைத்துள்ளனர். இந்த இடத்தில் தற்பொழுது மாணவர்களும் நுழைவதற்கு அனுமதி கொடுக்கப்படவில்லை. அதே போன்று முதல் நுழைவாயில் வழியாகவும் மாணவர்கள் அனுமதிக்கப்படவில்லை. இந்த நுழைவாயிலும் தொடர்ச்சியாக பேரிகார்டுகள் இணைக்கப்பட்டு யாரும் நுழையாதபடி கட்டப்பட்டிருக்கிறது. இந்த போராட்டமானது இன்னும் சற்று நேரத்தில் நடைபெறவிருக்கு. காயத்ரி, உதயா, இப்ப மாணவர்கள் போராட்டம் நடத்த ஐஐடி வளாகத்தினூர் போராட்டம் நடத்த திட்டமிட்டிருக்காங்க. இப்படி ஒரு சூழ்நிலையில ஐஐடி நிர்வாகம் பேச்சுவார்த்தைக்கு அழைப்பு விடுத்திருக்கு. அது பற்றிய விவரங்கள் என்ன? நேற்றைய தினம் இந்த மாணவர்கள் தங்களுடைய முகநூலில் தாங்கள் இன்று போராட்டம் நடத்த இருப்பதாக ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தனர். அதோடு தங்களுடைய கோரிக்கைகளையும் அது வெளியிட்டிருந்தனர். அதனைத் தொடர்ந்து ஐஐடி நிர்வாகமானது இந்த மாணவர்களை பேச்சுவார்த்தைக்கு அழைத்துள்ளது. இது குறித்து அந்த மாணவர்களிடம் பேசிய பொழுது தங்களுடைய கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டம் நடத்திய பின்னரே நிர்வாகத்தை சந்திப்பதற்கு திட்டமிட்டுள்ளதாக தெரிவித்துள்ளனர். இன்னும் சற்று நேரத்தில் போராட்டமானது நடைபெறும். அதனைத் தொடர்ந்துதான் இந்த மாணவர்கள் நிர்வாகத்தை சந்திக்க வாய்ப்பிருக்கிறது. காயத்ரி, அதோடு மட்டுமல்லாமல் நேற்றைய தினம் ஐஐடிக்கு விளக்கம் கேட்டு 2வது முறையாக SC/ST ஆணையமானது நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. ஏற்கனவே ஒரு நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. அதற்கு இதுவரை எந்த பதிலும் அளிக்காத நிலையில் 2வது முறையாக ஒரு நோட்டீஸும் அனுப்பப்பட்டுள்ளது. காயத்ரி.